Hello students, welcome to Curious Science Minds channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் நம்பர் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸுங்கிற சாப்டரில் இருக்கிற புக் பேக்கில் இருக்கிற மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஆல்ரெடி இந்த லெசனில் இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸு. அதில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். பேஜ் நம்பர் 103 இருக்குது. ஓகே, ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரி ஒரு 5 டேர்ம் கொடுத்துருக்குறாங்க. இதோட நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா, மோல்ஸ் கால்குலேட் பண்ணணுமா. ஓகேவா, ஸோ கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த காலத்தில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு சொல்யூஷன் போயிடலாம். ஸோ சொல்யூஷன் எல்லாமே இந்த கொஸ்டினை நம்ம கால்குலேட் பண்ண போகிறது என்னதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் மோல்ஸ், காமன் ஃபார்முலா ஃபார் ஆல். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கே கொஸ்டினில் பாருங்கள் எல்லா சம்லேயுமே கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ், மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ், இந்த ஃபார்முலா தான் நம்ம எல்லா இதுக்கும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். அப்போது மாஸ் எவ்வளோ, இதில் 8 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 8 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. மாலிகுலர் மாஸ் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஜனோட மாலிகுலர் மாஸ். சரியா, இதில் எவ்வளோ ஆட்டம் இருக்குது பாருங்கள், 2 ஆட்டம்ஸ். அப்போ 2 இன்ட்டு ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ், அதாவது மாலிகுலர் மாஸ் எவ்வளோ, அட்டாமிக் மாஸ் எவ்வளோ அப்படின்னா 16. ஆக்சிஜனுக்கு எவ்வளோ 16. ஸோ 8 டிவைடட் பை 2 இன்ட்டு 16 எவ்வளோனா 32. திருப்பி நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 8s are 8s, 4 8s are 32. ஸோ 1/4, 1/4 நம்ம பாயிண்டில் எழுதணும்னா 0.25 மோல்ஸ். 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜனில் 0.25 மோல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதில் என்ன எழுதிக்கலாம், 0.25 மோல்ஸ். ஸோ நம்பரை வந்து மெமரி பண்ண வேண்டாம், நம்ம இது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி எது கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். செகண்ட் ஒன் பாருங்கள், 4 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன். 4 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மாஸ் எவ்வளோ 4 கிராம்ஸ் டிவைடட் பை இதில் எவ்வளோ ஆட்டம் இருக்குது 2 ஆட்டம்ஸ். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோ அப்படின்னா 2. 2 2s are எவ்வளோ 4. ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ அப்படின்னா 1. ஸோ 4 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 எவ்வளோ 2. ஸோ 1 2s are 2, 2 2s are 4. ஸோ த ஆன்சர் இஸ் 2 மோல்ஸ். ஸோ 4 கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது அப்படின்னா 2 மோல்ஸ். தென் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், 52 கிராம் ஆஃப் ஹீலியம். ஸோ 52 டிவைடட் பை ஹீலியமோட அட்டாமிக் மாஸ் தான் 4. ஓகேவா, இதில் ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது. ஸோ 1 இன்ட்டு 4. ஸோ 52 டிவைடட் பை 4. ஸோ 4 டேபிள் போட்டிங்கன்னா 1 4s are is 4, பேலன்ஸ் 1, 3 4s are 12. ஸோ த ஆன்சர் இஸ் 13 மோல்ஸ். ஓகேவா, அண்ட் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், 112 கிராம் ஆஃப் நைட்ரஜன். ஸோ 112 மாஸ் எவ்வளோ நமக்கு 112. அதோட எவ்வளோ ஆட்டம் இருக்குது இதில் 2 ஆட்டம்ஸ். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோனா 14. ஓகே, ஃபஸ்ட்டு 2 டேபிளை கேன்சல் பண்ணுங்கள். 1 2s are 2, 5 2s are 10, பேலன்ஸ் 1 56. தென் 56 டிவைடட் பை 14. அகெயின் 2 டேபிள், 7 2s are 14, 2 2s are 4, பேலன்ஸ் 1 8. then 1 7s are 7, 4 7s are 28. so answer வந்து 4 moles. and fifth question பாருங்க, 35.5 gram of chlorine. so இப்போ இதில் எவ்வளோ மாஸ் நமக்கு 35.5. chlorine எவ்வளோ ஆட்டம் இருக்குது இதில் 2 atoms, 2 times of chlorineோட atomic mass எவ்வளோ அப்படின்னா 34. ஸோ 35.5 டிவைடட் பை 68. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால டேரெக்டாக நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 10ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 355 டிவைடட் பை 680. ஓகேவா, ஸோ 355ல் கண்டிப்பாக அது டிவைட் ஆகாது. ஓகேவா, ஸோ நான் டிவைட் பண்ணுறேன் பாருங்கள், 355 டிவைடட் பை 680. ஸோ ஒரு 355ல் 680 டிவைட் ஆகாது. ஸோ 0 ஆட் 0 பாயிண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 680 வந்து we can multiply by 5 times. ஸோ 0 8 5s are 40, பேலன்ஸ் 4, 6 5s are 30 + 4 34. ஸோ 5 டைம்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா 3400 கிடைக்கும்.
ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 150. ஸோ அப்படி கீப் ஆன் கோயிங். ஸோ நம்ம ஷார்ட்டாக எழுதிக்கலாம் 0.5 moles. 0.5 moles. ஸோ நவ் ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 0.25, செகண்ட் கொஸ்டினுக்கு 2 moles, அண்ட் தேர்ட் ஒன்னுக்கு 13 moles, அண்ட் ஃபோர்த் ஒன்னுக்கு 4 moles, அண்ட் 15th ஒன்னுக்கு 0.5 moles. கிளியர் சில்ட்ரன்? டைரெக்டாக ஆன்சர் மெமரி பண்ண வேண்டாம், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். Thank you, students.